மேஷம் ராசிக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு என்ன மாதிரி பலன் தரும்? மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னா மன போராட்டம் வந்து இப்போ அதிகமாக இருக்கும். இது செய்யலான்னு தோணும், ஆனால் வேண்டான்னு தோணும். ரொம்பவே ஒரு மன அலைகள், மூட் ஸ்விங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நார்மலியே ரிஷபம்னாலே சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. எல்லா விஷயத்துலையுமே கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இப்போ ரிஷபராசி வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயல் இழந்து இருக்கிற மாதிரி இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கில் ப்ராப்ளம் வரும். அதுவும் பெட்ரூம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் வரும். மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய தந்தைக்கும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு இப்போ அவங்க மேலேயே சனி வந்து வக்ரம் பெற்றிருக்கு. கண்டிப்பா அவங்க நிதானத்தை கடைப்பிடிக்கணும். துர்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, பொதுவாக தேர் பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம் மேம். இப்போ வந்து செப்டம்பர் மந்தில் வந்து சுக்கிரன் ப்ளஸ் கேது இணைவு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஜெக்ஷன் நடக்க போகுது மேம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. எதனால இந்த சுக்கிரன் கேது வந்து நம்ம இவ்வளோ தனித்துவமாக பார்க்க வேண்டியதாக இருக்குங்க மேம்? சுக்கிரன் அப்படின்னாலே ஜாலி, லக்ஸரி, எதனாலும் வவுன்ற ஒரு ஃபீலிங், எது எடுத்தாலும் அனுபவிக்கணும், வைக்கணும், ஆசை, ரசனை அப்படின்றது எல்லாமே சுக்கிரன் தான். அதுக்கு நேர் ஆப்போசிட் பர்சன் வந்து கேது. அப்போ கேதுக்கு வந்து பற்றற்றவர், எது எடுத்தாலும் கட் பண்ணக்கூடியவர், குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. அப்போது நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, அந்த டூரில் ஜாலியாக ஒரு பர்சனும் பேசுகிறதுக்கே யோசிக்கிற மூட் அவுட்டோட ஒரு பர்சனும் சேர்ந்து டூர் போனால் எப்படி இருக்கும்? எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சுக்கிரன் கேது வந்து அவங்களுடைய நேச்சர் இதுதான். ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய நிலை வந்து வேறு. சம்டைம்ஸ் இப்போ 2 பேரும் இருக்காங்க, அந்த ஜாலி பர்சனுடைய நேச்சர் வந்து ஹையாக தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் இங்கே வந்து கேதுனுடைய நிலை வந்து தூக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு இந்த இடம் பகை, சூரியனுடைய வீடுன்றது தான் சிம்மம். அப்போ பகை பெற்ற இடத்துல அதுவும் தப்பிச்சும் போக முடியாது. அடுத்து வரக்கூடிய இது வந்து கன்னி. அந்த இடத்துக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரிக்ஷனான ஒரு கான்செப்டாகவே எல்லா ராசிக்கும் வந்துட்டுருக்கோம். ஸோ இது ரொம்பவே கேர் எடுத்து எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல நிறைய ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு எப்பயுமே ஒரு தவறுதலான முடிவு அப்படின்னு எடுக்கிறது அந்த 1 நிமிடம் அல்லது 1 நாள் 1 மணி நேரத்தில் தான். ஸோ இதை ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்த்து அவங்களுடைய சுயஜாதகத்துலேயே எப்படி இருக்குது, இப்போ கிரகநிலைகள் எது டாமினேட் பண்ணுன்றதை பார்த்து மூவ் பண்ணல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சுக்கிரன் கேது வந்து பொதுவாக எப்படின்னு பார்த்தோம் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல்ல மேஷம் ராசிக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு என்ன மாதிரி பலன் தரும் மேம்? மேஷ ராசிக்கு சுக்கிரனும் கேதுவும் சிம்மத்தில் இணையிறது அப்படின்றது 5ஆம் வீடு. 5 முதல்ல மனசு. இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னா மன போராட்டம் வந்து இப்போ அதிகமாக இருக்கும். இது செய்யலான்னு தோணும், ஆனால் வேண்டான்னு தோணும். ரொம்பவே ஒரு மன அலைகள், மூட் ஸ்விங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். தட் இஸ் நம்பர் 1. அடுத்தது அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய வந்து வாக்குவாதங்கள் ஏற்படும். அது பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நிறைய வாக்குவாதங்களும் கொடுக்கணும்னு தோணும், வேண்டான்னு தோணும். அதே மாதிரி டக்குன்னு எரிச்சல் ஊட்டிடும் குழந்தைங்க கிட்ட. இப்போ உங்கள் குழந்தைங்களா இருந்தாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும், அந்த இடத்துல டாக்டர் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது செய்கிறதுன்றது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்னும் பெரிய குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக செலவு பண்ணணும்னா அவங்களுக்காக ஒரு பணத்தையே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த பணம் வந்து கண்டிப்பாக கரெக்டான டைமுக்கு வராமல் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு திருமணமே வச்சுருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் இல்லைங்களா? அப்போ திருமண வைபவமே வச்சுருந்தாலும் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஒன்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள், அதுலேயும் அஸ்வினிக்கு அப்பான்னா உயிர். ஆனால் இப்போது அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃப்ரிக்ஷனாக வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிதானம் தேவை. எதுலேயுமே டக்குன்னு பேசிட வேண்டாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது காதல் சம்பந்தமான விஷயத்தில் இப்போ வந்து ஒரு பிடிப்பற்ற நிலை வந்து ஏற்படும். வேண்டாண்டா, எவ்வளோதான் சொன்னாலும் இப்படி தான் பண்ணுறாவ, நமக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு பெண்மகனுக்கோ ஆண்மகளுக்கோ தோணலாம்.
ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, கல்யாணத்துக்கு உண்டான ட்ராக்ல இருக்கீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஒரு முடிவுகள் வேண்டாமேன்னு எடுக்க வேண்டாம் அப்படின்றது மனசில் ரொம்ப தெள்ளந்தெளிவாக இருக்கணும் மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு என்ன மாதிரி பலன் கொடுக்குங்க? ரிஷபராசி அன்பர்களுக்கு நார்மலியே ரிஷபம்னாலே சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. ஸோ அவருடைய வீட்லேயே அவருக்கு திருப்தி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவருடைய ஆஃபீஸ்லேயே அவருடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சம்திங் கட் ஆகிட்டு இருக்கு, இவங்க ஒன்று சொல்ல மற்றவங்களுக்கு ஒன்று புரிய அப்படின்ற மாதிரி ரிஷபராசி வந்து எல்லா விஷயத்துலையுமே கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இப்போ ரிஷபராசி வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிகமான செலவு ஏற்படும். அதே மாதிரி இப்படி ஒரு கேட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி அதை அமைப்பை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக செலவு டபுள் த்ரிபிள் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு வாகனத்தில் கூட இப்போ வந்து தேவையில்லாத ரிப்பேர் வந்து ஏற்படும். அவங்க எது சுகம்னு நினைக்கிறாங்களோ அந்த சுகத்தை எல்லாமே வெட்டக்கூடிய அமைப்பில் இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லையுமே முடிவுகள் அப்படின்றதோ அல்லது ஒரு வெறுப்புன்றதோ கொண்டு வந்துடவே வேண்டாம். ஏன்னா ரிஷபராசியினுடைய வின்னிங் சீக்ரெட்டே ஹியூமர். ரிஷபராசிக்கு ஜாலியாக இருக்கணும். இப்போ அந்த ஹியூமரே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாயிடும். சிம்பிளாக சொல்ல, கல்யாண வீட்டுக்கே போகிறீங்க, அப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து என்னடி உனக்கு பிடிச்ச குலோப் ஜான் எத்தனை சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இனி இவங்களோட பேசவே வேண்டான்னு சொல்லி ஒரு கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்படலை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய தாயுடன் ரொம்ப கவனத்தோடு இப்போ இருக்கணும். அவங்களுக்கு வந்து திடீர்னு சட்டுன்னு பேசி, இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு மூவியில் கூட பார்த்துட்டு பண்ணி சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறதே அம்மாவுக்கு என்னமோ ரொம்ப பெருசாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு சப்ஜெக்டில் பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம். இந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இந்த சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால. கண்டிப்பாக நீங்கள் தினமும் விநாயகர் கோயிலுக்கு போங்க, அங்கே அருகம்புல் வாங்கிட்டு வந்து உங்களோடையே அதை வச்சுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் உள்ள உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிடுங்க. நிதானம் நிதானம் நிதானம்ன்றது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கிரக இணைவு என்ன மாதிரி பலன் கொடுக்குங்க? மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீடு அப்படின்ற இடத்துல தான் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் வருது. 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகணும், இப்போ நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். டைமுக்கு எதுவுமே முடிக்க முடியாமல் ப்ரொசீட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஜாப்லேயே இருக்காங்க, ஐடிலேயே இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் இந்த டைம் முடிக்கணும், லீவெல்லாம் போட்டுறவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் வந்து பேசுவார். கண்டிப்பாக சார் நான் பார்த்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போக முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டு தானாகவே கட்டாயிடும். ஸோ எதுலேயுமே வாக்கு இப்போ கொடுக்காமல் இருக்கிறது ரைட். அதாவது கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்றது கொடுக்காமல் இருக்கிறது ரைட். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க என்ன இவங்களை மனசை ஹர்ட் பண்ணி பேசினாலுமே அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம். இப்போ நிறைய என்ன தோணுன்னா, நம்ம தான் முடிச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல, ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாங்க, போடா இந்த வேலையே பிடிக்கலன்னு சொல்லி, ஆனால் பிடிக்காத ஒரு இடத்துல இஎம்ஐயை நினச்சி உட்காந்து அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இட் இஸ் கால் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாலின்னு எந்தெந்த இடத்துல அவங்க பேசினாலும் அங்கெல்லாம் மைனஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி யங்கர் சிஸ்டரோட ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரொம்ப மூட் அவுட்டில், மேபி பிரதர் அண்ட் சிஸ்டர் ரொம்ப 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 அந்யோன்யமாக இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு முடியாத நிலையில் அவங்களுடைய யங்கர் பிரதரோ சிஸ்டர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து எடுத்தோடனே ஒரு கிண்டலை ஏதோ பேசுகிறாங்கன்னா, போனால் அவங்களோட பேசினாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கும், உங்ககிட்ட போய் நான் பேசினேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டாகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை அன்பானவங்களை கட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அன்பானவங்க தப்பாக புரிஞ்சுக்கும் போது, என்னடா எப்பயுமே என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற நீயே எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மனபாரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க வந்து மிதுன லக்னமாக இருந்து அவங்க வந்து சிம்ம ராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகமோ பூரமோ அல்லது உத்திரமோ இருக்காங்க, அதுலேயும் மக நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேது சாரம் பெற்றவங்க. அப்போ இந்த சமயத்தில் அவங்களால முடியவே முடியாது. அப்போது அவங்களுடைய தங்கையோ தம்பியோ சைக்கலாஜிக்கல் மென்டல் இஷ்யூஸ்குள்ளே போகிறது கூட ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால கவனம் கவனம் கவனம். கண்டிப்பாக இவங்க விநாயக பஞ்சரத்னம் டெய்லி கேட்க கேட்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர டெய்லி ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் கொடுக்குங்க? கடகராசிக்கு 2ஆம் வீடுன்றது சுக்கிரன், 2ஆம் வீடுன்றது சிம்மம்.
அந்த 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து நடப்படும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது சுற்றி 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 பிரச்சனைகள் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் இப்போ இடி இடிக்கும் அப்படின்றதும் எல்லாமே ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு உணவு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு இப்போ நினச்சா கூட கரெக்டாக நீங்களே வெறும் ஒரு ரசம் தான் வச்சு சூடாக சாப்பிட்ணுன்னு கேட்டுட்டாங்க. சரின்னு சொல்லி நீங்கள் வச்சு கொடுக்குறீங்க. தட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ கடைசியில் அதை கூட திருப்தியாக சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஒரு சிம்பிளான இந்த ஒரு விஷயம் கூட முடியலன்னா அப்போ ரெகுலராக அது அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். உங்களுக்கு தான் இந்த ஜாபுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான லெட்டர் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் கேட்டால் இல்லை நீங்கள் என்னமோ சரியில்லை, இந்த பொறுமை கூட இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் யூஆர் ஃபிட் ஃபார் தி ஜாப் அப்படின்னு கட் பண்ணுவாங்க. என்னடா இது இவ்வளோ இன்டர்வியூஸ் கிராஸ் பண்ணி வந்தோம் ஆனால் வேலை இப்படி ஆச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகும். சிம்பிளாக சொல்லணும்னா சூரியன்னா சிம்மம். அப்போ வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் வந்து கரண்ட் பில் கட்டாமல் எதுவுமே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மினிட்ல கட்டிக்கலாம் அப்படின்னா அது மறக்க வச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வார்ன் பண்ணிட்டு வருவோம், நைட்குள்ளே நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு வந்து கோவம் வந்து ஃபியூஸ் கட்டியே எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ அதீத செலவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், இதனால் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தமான எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தேவைன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுங்க. பட் டிலேன்றது கண்டிப்பாக இருக்குன்றது ரொம்ப உறுதியாக மனசில் நினச்சிக்கோங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் தரும் மேம்? சிம்ம ராசிக்கு பொதுவாகவே வந்து சுக்கிரன் வந்து அகெயின்ஸ்ட் பிளானெட்டு, சுத்தமாகவே பிடிக்காத ஒரு பிளானெட்டு. அதில் கேது வேற உட்கார்ந்துருக்கும் போது செயல் இழந்து இருக்கிற மாதிரி இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு போய் எக்ஸாமுக்கு, ஏன்னா செப்டம்பர் மந்த்னா கண்டிப்பாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே படிச்சுட்டு போனால் கூட அங்கே போய் டக்குன்னு மறந்துடும். தில் கெட் ஸ்டக் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது எல்லா விஷயத்துலேயும் இருக்கணும். சிம்மராசி பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு போகும்போது அல்லது முக்கியமான இன்டர்வியூக்கு போகும்போது அல்லது இன்னொரு வீட்டில் மருமகளாக இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கூட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இன்பில் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இப்போ உங்களுடைய மனோநிலையை வந்து தான் அவ்வளோதானா, தான் இன்ஃபீரியர், ஒன்றுமே தனக்கு ஆகாது, இப்படி தான் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே மூமெண்ட் இல்லாமல் அவங்க குழப்பத்தின் உச்ச கட்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி வேர்ம்ஸ் எல்லாம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்றதும் இருக்கும். கண்டிப்பாக தொப்புள்ள நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ அல்லது நெய்யோ கண்டிப்பாக டெய்லி வச்சுட்டு படுங்க. தூக்கம் வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. சரி யாருக்கோ போய் பேசலாம் எல்லாம் சொல்லணும், என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. டாக்டர்கிட்ட போ அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லுவேன், நான் தான் இது சாப்பிட்டேனே ஆனால் இப்படி ஆச்சே அப்படின்னு அவங்களுக்கே புரியாத ஒரு நிலையில் மைண்டு கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கும். சிம்மராசி சிம்ம லக்ன மக்களுக்கு தயவு செஞ்சு மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். விநாயகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. எந்த ஒரு ராங் டிசிஷனும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. யாரையுமே பிடிக்காத நிலையில் பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்சி குலோப்ஜான் செஞ்சு கொண்டு கொடுத்தாலே அம்மா இதான் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அம்மான்றப்போ புரிஞ்சுக்குவாங்க. இதே மற்ற இடத்துல இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? தே வில் கெட் அ ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தி ரைட் பீப்புள். ஸோ அதுதான் வந்து எங்கள் ப்ராப்ளம். ஈவன் டாக்டர்கிட்ட போனால் கூட அந்த டாக்டர் வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ண மாட்டார். அப்போ 4 டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அல்சரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன் தரும்? கன்னிராசி அன்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கில் ப்ராப்ளம் வரும். அதுவும் பெட்ரூம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் வரும். மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஏதோ பேச போய் ஏதோ பெரிய பிரச்சனையாக முடியுன்றது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அதை ஒரு தாக்கமாக வச்சுட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னரே இப்படித்தான் அப்படின்ற முடிவுகள் தயவு செஞ்சு வேண்டாம். அது 30 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா தூரதேச பயணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, போகணும் செய்யணும் போது அங்கே கண்டிப்பாக டிலேன்றது வரும். அப்போ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யூ மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்ராட் போய் உடனே வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடும். ஐ ஹவ் சீன் ஈவன் டிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் ஆகிடும். அதனால இந்த ஃப்ளைட்டில் வந்து ஏற்ற மாட்டான். கரெக்டாக இது கூட நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அங்கேருந்தும் பஞ்ச் விழும்,
இங்கிருந்தும் பஞ்ச் விழும். ஸோ அப்போ இங்கே விஷயம் வந்து என்னென்னா, யூ மஸ்ட் பி வெரி 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 அலர்ட் அண்ட் மூட் அவுட் அப்படின்ற விஷயங்கள் தயவு செஞ்சு வேண்டாம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக நிதானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு கிரீன் கலர் உணவு வகைகள் அதிகமாக எடுக்கணும். சுண்டல் வகைகள் அதிகமாக இருக்கணும். ஜாலின்ற ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றது மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் டாக்குமெண்டேஷன் விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வந்து சனி பகவானுமே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணி போடா இப்படி தான் எனக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட யார் யாரெல்லாம் இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, அல்ல ஒரு டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு குரூப்பிங் ஃபார்மேஷனில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போட எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்ற ஒரு மனோநிலையோடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் வித் அ ஸ்மைல் டு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு பொறுமை ப்ளஸ் மகாவிஷ்ணுனுடைய கோயில் துளசி தீர்த்தம் பச்சை கற்பூரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். துலாம் ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் கொடுக்குங்க? இது ரொம்ப விதிவிலக்கு அப்படின்னு சொல்லணும். எப்பயுமே சுக்கிரன் கேது அப்படின்னாலே, சுக்கிரன் ரிஷபத்துக்கும் ஆட்சி, ஆனால் துலாத்துக்கும் ஆட்சி தானே. ஆனால் இவருக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்கவே இருக்காது. சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே லாபஸ்தானத்தில் எந்த நெகட்டிவ் கிரகம் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் வந்து பெருசாக போக் பண்ணிடாது, கஷ்டத்தை கொடுத்துடாது. ஸோ இவங்களுக்கு 11ஆம் வீட்டில் தான் வந்து சுக்கிரன் கேது இருக்குது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய மைனஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மூட் அவுட்ஸ் இருக்கும். எதுவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மல்டி திங்கிங்காக இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷனுக்கு சில டிலேஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவரோட ஒரு மீட்டிங்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அந்த மீட்டிங்க்கு வர முடியாமல் இருக்கும். ஆனால் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை. அவங்க வந்து இன்றைக்கின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரதான் போகிறாங்கன்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்குமே ஒழிய பெரிய பய பாதிப்புகள் இல்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த டைம் பீரியடில் நடக்கிற திசா புத்திகளோட கண்டிப்பாக துளாராசி அன்பர்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதன் மூலிமா ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பயம் பாதிப்பு இல்லை. இவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது வந்து விநாயகர் கோயிலுக்கு போங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. ஏன்னா காற்று ராசி துலாம் அப்படி இருக்கும்போது எதிர்த்தாலுமே ஸ்பீடு. இவங்க வந்து நார்மலி துளாராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு இருக்கணும்னா 9:59 இருக்கணும். அது அவங்களுடைய நேச்சராக இருக்கும். ஆனால் இப்போ அது நடக்காது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பாதரேஷனாக கொடுக்கும். கண்டிப்பாக வயிறை மட்டும் அவங்க கிளியராக பார்த்துட்டாங்கன்னா போதும். அவுட் சைட் ஃபுட் எடுக்கும்போது அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத ஃபுட் எடுத்தாங்கன்னா மறுநாள் வந்து ஒரு இஞ்சி ஜூஸ் குடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா they'll be really good and clear. Nothing to worry much. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் தரும்? விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே நான் கேட்டுக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, விருச்சிக ராசி அப்படின்னாலே தேர் எக்ஸ்ட்ராடினரி ஸ்மார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தே கெட் தி இன்ட்யூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு நம்ம வந்து சொல்லலாம். தே ஆர் ரியலி அ பாஸ். விருச்சிகம்னாலே தே ஆர் பாஸ். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு 10ல் போய் சுக்கிரனும் கேதுவும் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. அப்போது தொழில் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக எங்கெல்லாம் பொருளாதாரம் வரணுமோ, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லேண்ட் வந்து நீங்கள் விற்கிறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஃபினான்ஸுன்றது பொருள்து இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வரைக்கும் சிவனேன்னு இருந்துட்டு நீங்கள் விற்கிறவங்களா இருந்தீங்கன்னா வாங்குறவங்க வந்து லாஸ்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் பத்தலை அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஓன்றது வரும். அதே மாதிரி உங்களுடைய லேபரர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்கள் அது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, தொழிலில் இருக்கீங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி, அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது இப்போ அறவே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்தே டெய்லி சங்கடார சதுர்த்தி தானம்ன்றதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோபதாபங்களோ வெறுப்போ இக்க மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். நீங்கள் மேபி ஒரு 10-20 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதே இன்ஜினியரோட பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த இன்ஜினியரே உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தையில் சுகத்தை கெடுத்து கேது வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போகும். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இப்போ அவங்க 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. 10 மார்க்குக்கு 10 வரணும் அப்படின்னா இப்போ டீச்சர் ஏதோ ஒன்று தோணி 9.25 மார்க் போடுவாங்க. அப்போ அந்த 3/4 மார்க்கை போய் கேட்கவும் முடியாது. அதே சமயம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மார்க் போச்சு அப்படின்னா டோட்டலி அவங்களுடைய டோட்டல் ப்ராஜெக்டில் ஒரு 10 to 20% வந்து டவுன் ஆகும். லோன் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இப்போ டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதனால வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு தேவையில்லாமல் யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் ஒரு தடுமாற்றமான நிலை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. குழப்பம்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விருச்சிக ராசி அன்பர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் தரும்?
தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய தந்தைக்கும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தந்தைக்கிட்டேருந்து எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு அப்பா தான் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னா, நான் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அம்மா கூட்டிகிட்டு போகட்டும், இல்லை வேறு யாரோடையோ போங்க. தேவையில்லாமல் அவங்க போகும்போது அவங்களுடைய வண்டி பிரேக் டவுன் ஆகும். கடைசியில் டைமுக்கு குழந்தைய எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு நிலையில் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி அப்பானுடைய சொத்து, அப்பா சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் தள்ளி வச்சுடுங்க. ஏன்னா அது எதுவுமே நடக்காமல் போயிடும். அடுத்தது, அரசு வழியில் ஏதாவது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வாய்தாக்கள் வாங்கி தள்ளி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சமாளித்து வெளியில் வந்துடலாம். ஏன்னா குருனுடைய பார்வை இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படும். அண்ட் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம், அதை வந்து நான் வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது அவங்க மூட் அவுட் ஆகிடுவாங்க. இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு திருப்திகரமாக நடந்துக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு பிடிக்காததுனால இல்லை. ஸோ எப்போயுமே பிடிச்ச இடத்துல கிடைக்கும்னு போய் ஆனால் கிடைக்கல அப்படின்னா இது மிகப்பெரிய டென்ஷன். அந்த பர்டிகுலர் மனிதர்னால மற்றவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. பட் உங்களுக்கு அப்படின்போது அது இப்போ நடக்காத ஒரு நிலையிலே ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிற யோகம் தடை இருக்கக்கூடிய வகையில் இருக்க. கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். விநாயக பஞ்சரத்னம் கேளுங்க. அருகம்புல் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் எது எடுத்தாலுமே நிதானம் நிதானம் நிதானம்ன்றத தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் தருங்க மேம்? மகர ராசி அன்பர்களுக்கு மகரத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். இப்போ சூரியன் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எதெல்லாம் தீர்மானிச்சாங்களோ அதெல்லாம் நடக்காது. அதுதான் மிகப்பெரிய டென்ஷன். அப்போ உங்களுக்கு வெறுப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னா உச்சக்கட்டத்தில் போயிருக்கும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு 3 நாள் டூர் போகும்போது மறந்துட்டாங்க. இல்லை அது வாங்குறதுக்கு விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு ரீசனில் ஒரு கட் பண்ணி விடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தலை சுற்றுறதோ கீழே விழறதோ ரொம்ப பெரிய டென்ஷன் வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ நீங்கள் சுகமாக எதெல்லாம் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் கேது வந்து அதை பிரேக் பண்ணி விடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 25 நாள் மகர ராசி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கணும். எந்த ஒரு ஜாலினஸ் அங்கே நடக்காமல் நிறைய விஷயங்கள் கட் ஆகுதுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டு வலி இருக்கோ அதெல்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நம்பர் 1 டாக்டர்கிட்ட நீங்கள் போனால் கூட உங்களுக்கு மட்டும் டாக்டர் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணாமல் ராங் மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகி அதனால உங்களுக்கு நிறையா வயிறு புண்கள் அல்லது சம் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி வரதுக்கெல்லாம் நிறைய ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது, நீங்கள் எப்பயோ ஏதாவது பேசியிருப்பீங்க உங்களுடைய எனிமி அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட, இப்போ அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது எடுத்தாலுமே இப்போ சுகம் கெடும். அது எந்த ஒரு வகையில் இருக்கும் அப்படின்னா அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் அதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இது எப்படி சொல்லணும் அப்படின்னா சர்ப்ரைஸாக நெகட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத நெகட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று குப்பை போட்டுட்ருப்பான். ஸோ அவனோட நீங்கள் வந்து ஏன்டா இங்கே போய் நீ குப்பை போடுற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து என்னடா ரோடு வந்து உன்னுடைய வீடா, நான் வந்து இந்த கமிஷனுக்கு போகிறேன் அந்த கமிஷனுக்கு போகிறேன்னு பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் தொந்தரவுகள் கொடுத்து இது என்னடா இது பிரச்சனைக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் மகராசி அன்பர்களுக்கு சொல்கிறது, யாரையுமே எதுவுமே வந்து நீங்கள் பேசாதீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், ஜிப் டு யோர் மவுத் அப்படின்றது மைண்டில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடையும் ஃப்ரிக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலியோடையும் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 30 வருஷம் கல்யாணமாகி இருக்கலாம். அந்த லைஃப் பார்ட்னரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டர்னு உங்களுக்கு வர மாதிரி இருக்கலாம். கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நீங்கள் தான் கூட்டிகிட்டு போவீங்க. இப்போ வேண்டாம், இதுதானே நான் சாயங்காலம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஃப்ரிக்ஷன் ஆகிடும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஃப்ரிக்ஷன் இருக்குது. விநாயகர் கோயில் மிக 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 முக்கியம். சதுர் தேங்காய் முடியும் அப்படின்னா டெய்லி உடைச்சிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த இணைவு என்ன மாதிரி பலன் தருதுங்க மேம்? கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே 7ல் சுக்கிரன் அப்படின்றது குற்றமாக தான் பார்க்கப்படுது. அதில் கேதுவோட போய் உட்கார்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு வீண் பழிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏற்ற மாதிரி இருக்கும், ஏன் கத்துற அப்படின்னு கேட்பாங்க. என்னடா அது அப்படின்னு இருக்கும். அவங்கள இன்ஃபீரியராக தட்டுற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஃபீல் இருக்கும். அதாவது வந்து ஒரு டீச்சர், ஒரு குழந்தை வந்து ஒரு டியூஷன் டீச்சரோ இல்லை ஸ்கூல்லையோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு டவுட் இப்போ கும்பராசி அன்பர்கள் கேட்டாங்கன்னா அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கூட தெரியல, முட்டாள்தனமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேல் ஃபீல் ரியலி they are not fit for it அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இல்லை கும்ப லக்ன அன்பர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எதையுமே இன்ஃபீரியராக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டே இருக்கணும். குரூப் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது உங்களை டவுன் பண்ணுற மாதிரியே பல விஷயங்கள் அங்கே பேசப்படும். அப்போ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்க அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங் ரொம்ப கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கெசட்டை மறந்து வச்சுட்டு வேற ஒரு கெசட்டை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அங்கே நீங்கள் பண்ண பிபிடி வந்து அங்கே இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னா, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட போகும்போது. ஏன்னா சுக்கிரனும் சனியும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ண நமக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் உங்கள் பிரெயினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளாக் கலர் ஃபுட்ஸ் அதிகமாக எடுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த நினைவு எந்த மாதிரி பலன் தருதுங்க? மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் வீடு அப்படின்ற இடத்துல இப்போ சுக்கிரனும் கேதுவும் இணைகிறாருங்க. அப்போ இவங்க 2 பேரும் இணையும் போது எல்லா விஷயத்துலேயும் குழப்பம் வரும். ஸோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணும், இன்னைக்கு 5ஆம் தேதி அப்படியெல்லாம் சிலர் கேட்பாங்க பார்த்தீங்களா, திடீர்னு நல்லா பிரைட்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ தான். ஏன்னா they are confused to extreme limit. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமையே இருக்கும் உட்காந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்து கேட்பாங்க. பெரிய பெரிய விஷயத்த அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஆகும். அவங்களுக்கும் ஒரு டிஸ்கிரேஸ்னஸ் அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இப்போ அவங்க மேலேயே சனி வந்து வக்ரம் பெற்றிருக்கு. சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்ற நிலை இருந்தால் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா ரொம்ப 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 பாதிப்புகள் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவாக தேர் அதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்ப சூப்பரான நாள். இன்றைக்கி நான் முக்கியமாக வரேன்னா நீ கவலையப்படாத, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பேங்க் மேனேஜர்ட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க முதல் நாளோ அல்லது மறுநாளோ போய் நிற்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கும். கண்டிப்பாக அவங்க நிதானத்தை கடைப்பிடிக்கணும். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். விநாயக பஞ்சரத்னம் டெய்லி கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அருகம்புல் விநாயகருக்கு எதெல்லாம் படையலாக போடுறோமோ அது எல்லாம் இவங்க வந்து உட்கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இப்போ 12 ராசிகளுக்குமே இந்த சுக்கிரன் கேது இணைவு எந்த மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்தவங்க கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நமஸ்கார்.